வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல மீனாவுக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா செந்தில் வந்து நிற்கிறாரு. என்ன ஃபோனுன்னிட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எனக்கு நான் வேலைக்கு போகலான்ட்டு எப்படி திட்டுறாங்க பாருங்கள், நாளைக்கு வேறு லீவ் போட போகிறேன். என்ன நான் இந்த மாதிரி வேலைக்கு போய் சேர்ந்துலேருந்து என்னை யாருமே இந்த மாதிரி திட்டினதில்லை, நான் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதில்லை. இப்போ பாருங்கள், நான் மாமா கிட்ட எவ்வளோ தூரம் சொன்னேன், நீங்களும் எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஏன் நீங்களாம் யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்க, கவர்மெண்ட்டு வேலைக்கு போனால் இந்த மாதிரிலாம் இருக்கும், நீங்களாம் அது மாதிரி போயிருந்தா தானே உங்களுக்குலாம் தெரியும்ட்டு இவங்க திட்டுறாங்க. சரி சரி விடு, எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லலான்ட்டு, நீங்கள் எப்படியாவது சப்போர்ட் பண்ணியிருந்தாக்கா நான் வேலைக்கு போயிருந்திருப்பேன், ஒரு புடவை எடுக்கிறதுக்கு கூட நான் லீவ் போடணுன்ட்டு கேட்கும்போது, நீ முக்கியமான வேலைன்ட்டு லீவ் போட வேண்டியது தானே சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லி லீவ் போட்டேன், இன்னும் நாளைக்கு வேறு லீவ் போட போகிறேன், இதுக்கப்புறம் போனால் என்ன திட்ட போகிறாங்களோ தெரிலான்ட்டு இவங்க புலம்புறாங்க. அவர் சமாதானப்படுத்துகிறாரு. நைட் ஆகுது, இன்னும் கதிர் வரலேன்ட்டு ராஜி பார்க்குறாங்க. அவங்க மாமியார் வந்து உட்காந்தே தூங்கிட்டு இருக்காங்க. என்னத்தை நீங்கள் உட்காந்தே தூங்கிட்டு இருக்கீங்க, போய்ட்டு தூங்க சொல்லும்போது, இன்னும் கதிர் வரலமான்ட்டு, சரி அவர் வந்தால் நான் சாப்பாடு போடுறேன், நீங்கள் போய் தூங்க சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, அவனுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துருமான்ட்டு. சரிங்க அத்தாண்டி, இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கதிர் வராரு. இவர் போயிட்டு கை கால் மாவு கழிட்டு வரத்துக்குள்ளார இவங்க போய்ட்டு ஆம்லேட் போட்டு எடுத்து வந்து கொடுத்து இவர் சாப்பிட வைக்கிறாங்க. இவர் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு போயிட்டு வந்துட்டு ரெண்டு பேருமே இந்த பாத்திரங்களை எடுத்துன்னு போய்ட்டு சமையல் கட்டில் வைக்கிறாங்க. இதே நேரத்தில் அவங்க மாமாவும் சரவணனும் மாடி மேலே தூங்கிட்டு இருக்காங்க. சரவணன் கனவு கண்டார் தங்கமயில் கூட. அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டே அவர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி அவங்க மாமா கிட்ட பண்ணுறாரு. இவர் கடைசி நேரத்தில் முடிச்சுக்கிறாரு. அதே நேரத்தில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மாப்பிள்ளான்ட்டு கேட்கும்போது, டேய் என்னடா பண்ணிட்டுருக்கான்ட்டு அவரும் முழிக்கிறாரு. நான் கனவு கண்டமாமான்ட்டு. அந்த நேரத்தில் கதிர் வந்து நிற்கிறாரு. நான் இங்கே தான் தூங்க போகிறேன்ட்டு. இவன் என்னென்ன பண்ணி வச்சான் தெரியுமாடான்ட்டு சொல்கிறாரு. அவர் முடிக்கிறாரு. வேணாம் மாமா, சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது, ஏன் நீங்கள் மாமா கிட்டே போயிட்டு கேட்குறீங்க, நான் கொடுக்குறேன் வேணா உங்களுக்கு மொத்தம்ன்ட்டு அவர் கிண்டல் அடிக்கிறாரு. மாப்பிள்ளை நீ என் கூட எனக்கு பாதுகாப்பாக நடுவில் பார்த்துக்கிறான்ட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்குறாங்க. ராஜி காத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன இவர் தூங்குறதுக்கே வரலன்ட்டு. வந்து பார்த்தாக்கா இவர் அவங்க அண்ணன் கூட அவங்க மாமா கூட தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவர் மட்டும் போத்திக்கல, அவங்களாம் போத்திக்கிட்டு இருக்காங்க. தலைகாணி எடுத்து வச்சு பெட்ஷீட்டை போத்திட்டு போகிறாங்க. பொழுது விடிஞ்சு மீனாவும் ராஜியை வந்து என்ன கோலம் போடலான்ட்டு, இன்றைக்கி மாமாவுக்கு நிச்சயதார்த்தம் இல்லையா, அதனால் மயில் கோலம் போட்டுடலாம் தங்க மயிலுக்குன்ட்டு இவங்க சிரிச்சுக்கிட்டே கிண்டல் அடித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் என்னடி கிண்டல் அடித்து சிரிச்சிட்டு இருக்கேன்ட்டு மாமியார் வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் யூத் உங்களோட பேச்சு உங்களுக்கு புரியாதத்துன்றாங்க. நானும் ஒரு காலத்தில் யூத் ஆந்தவுதான்றாங்க. அப்படியா, என்ன அத்தை இந்த அளவுக்குலாம் பேசுகிறாங்களான்ட்டு மீனா சிரிக்கிறாங்க கிண்டல் பண்ணி. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.